ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் என்னோடய குழந்தை படிக்கிற ஸ்கூலில் நடந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். முன்னாடிலாம் ஸ்கூலில் இப்படி கிடையாது. பட் இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸை பெருமைப்படுத்துகிற மாதிரி இது பண்ணுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் டேக்கு குழந்தையோட அப்பா சைடு அப்புறமா அம்மா சைடு 2 கிராண்ட் பேரண்ட்ஸையுமே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எனக்கு அப்பா கிடையாது, அதனால் அம்மா வந்திருந்தாங்க. அப்புறமா என்னோடய மாமா வந்திருந்தாங்க. அத்தைக்கு வர முடியலை. ஸோ அம்மாவும் என்னோடய மாமாவும் வந்திருந்தாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸை பெருமைப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு பாட்டிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரீடம் மாதிரி வச்சு விட்டுருந்தாங்க. தாத்தாங்களுக்கு கையில் ஒரு இது ஸ்டிக்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இதை வச்சதுமே அவங்க ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். ஸோ எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸுக்குமே இது கொடுத்தாங்க. அப்புறமா குழந்தைங்கள்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்காக பாட்டெல்லாம் பாடினாங்க. சாங்கெல்லாம் பாடி முடித்ததும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தாத்தா பாட்டிங்களை பற்றி பேசி உங்கள் குழந்தைங்கள வீடியோ எடுத்து இந்த மாதிரி சென்ட் பண்ணுங்கன்னு, அதை சர்ப்ரைஸாக தாத்தா பாட்டிங்களுக்கு போட்டு காமிப்போம் அப்படின்னு. அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறமா ரேண்டமாக நம்ம குலுக்கி போட்டு நேம் எடுப்போம் இல்லையா, சீட் எழுதி போட்டு அந்த மாதிரி எடுத்து செலக்ட் பண்ணி ஒரு 5 பேராக கேம் வச்சுருந்தாங்க. நம்ம மெமரி பவரை டெஸ்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தது. கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கூடவே கிராண்ட் சில்ட்ரனையும் கூட்டிகிட்டு தான் போனாங்க. ஸோ அவங்கள மடியில் வச்சுட்டு இவங்க எல்லோரும் விளையாடினாங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே சியரப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கொஷினாக கேட்க அவங்க ஆன்சர் பண்ணணும். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக யார் வின் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வரைக்கும் கொடுத்தாங்க. இதுவும் அந்த மெமரி பவர் தான். ஃப்ரூட்ஸ் எந்த நம்பரில் இருந்தது அந்த மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறமா கையில் ஸ்டிக்கு மாதிரி கலர்ஸ் கொடுத்துட்டு அரேஞ்ச் த கலர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு விஷயம் சாங்கு, பழைய சாங்கெல்லாம் ஓட விட்டுட்டு இது என்ன படத்தில் இருந்த பாட்டு, என்ன பாட்டு, மியூசிக் மட்டும் போட்டுட்டு என்ன பாட்டு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக இன்டர்வியூ வித் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு நடத்துனாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ரிஷியோட தாத்தா போயிருந்தாங்க. அவங்க நேம் செலக்ட் ஆச்சு. இவங்களை அதே மாதிரி தான் ஒரு நம்ம சீட் எழுதி போட்டு எடுப்போம்ல, அது ஒன்று எடுக்க சொன்னாங்க. அதில் உங்களுக்கு எந்த பிளேஸுக்கு போக ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்தது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி உங்கள் பையனோட பர்த்டே சொல்லுங்கள், எப்போ அவங்களோட பர்த்டே, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக இந்த செலிப்ரேஷனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தாத்தா பாட்டிங்க எல்லார் ஃபேஸ்லேயுமே அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. ஏன்னா ஸ்கூல் போகும்போது பேரண்ட்ஸ் மட்டும்தான் எல்லாத்துக்குமே போவாங்க. இவங்களை கண்டுக்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு டே அவங்களுக்காகவே மட்டும் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தாத்தா பாட்டிங்களை வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை அப்போவே ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.